கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை துண்டலம் சபை பாஸ்டர் இமானு கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இந்த ஞான காலத்திலே மீண்டும் ஒரு விசை கர்த்தரை சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். வேத புத்தகம் கொண்டு வந்திருக்கோம். என்னோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசும்படியாக, இடைப்படும்படியாக நம்ம ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வாசித்த இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது இன்றைக்கு நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, வாசல்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எதை குறித்து? வாசல்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வாசல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அநேக வாசல்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு சில வாசல்கள் யாராவது சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சில வாசல்கள். கரெக்ட். ஆட்டு வாசல், அப்புறம் மீன் வாசல், அப்புறம் கிழக்கு வாசல், அப்புறம் இன்னும் 3 டைரக்ஷன் இருக்கு, அதே சொல்லிடலாம். மாலை வாசலா, ஆலய வாசல், வடக்கு வாசல். சரி, ஓகே. இந்த வாசல்கள்லாம் நீங்க அந்த டைரக்ஷன் வாசல் விட்டுறலாம். மற்றபடி இந்த மீன் வாசல்னு சொன்னாங்க, ஆட்டு வாசல் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாசல்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு சத்தியம் இருக்குது. ஆனால் நான் இன்னைக்கு அந்த லைனில் போல, ரொம்ப ஆழமாக போகிற அந்த லைனில் போல. ஆனாலும் இன்னைக்கு நம்ம வாசல்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம். ஒரு சில வாசல்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாசலில் என்ன சம்பவம் நடந்தது, அதிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட என்ன பேச போகிறார், அதை நம்ம சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். ஆகவே நம்ம வேதத்தை எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய இதய கதவாகிய வாசலை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணுகிற தேவன் அல்ல, கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. நம்ம ஆண்டவருக்கு வழி கொடுத்தால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. யாரையும் கட்டாயம் பண்ணி அவர்களிடத்துல ஐக்கியம் கொள்ளுகிற தேவன் அவர் கிடையாது. அவரிடத்துல தங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் நான் உள்ளே அவர்களோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தில் நம்ம 24ஆம் சங்கீதத்தில் இதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். 24ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நம்முடைய இதய கதவை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்கும்போது, நம்முடைய இதய வாசலுக்குள்ளாக அந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீத புத்தகத்துல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய அனுபவத்துல, விருப்பங்களில, வாஞ்சைகள்ல ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, குறிப்பாக தாவீதுடைய வாஞ்சைகள்ல, விருப்பத்துல மிக முக்கியமான ஒரு விருப்பம் இருந்தது. அது என்ன அப்படி சொன்னா, 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. ஆமென். தாவீதுக்கு ஒரு தெரிந்தெடுப்பு இருந்தது. அது என்ன அப்படின்னு சொன்னா, அவர் எங்க நான் இருக்கிறத நாடுகிறேன், வாஞ்சிக்கிறேன் அப்படி சொன்னார்னா,
தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருக்கிறத என்ன பண்ணுகிறேன், தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப உதாரணமா ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு ஒரு சில சாய்ஸஸ் கொடுக்கிறார். என்னென்ன சாய்ஸஸ் அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு சில தெரிந்தெடுப்புகளை கொடுக்கிறேன். ஒண்ணு, நீ ஆலய வாசற்படியில இருக்கலாம், இல்ல பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகலாம், அல்லது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி சில சாய்ஸஸ் ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்திருந்தார்னா, தாவீது அதை எதை தெரிந்து கொள்வார் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படி. நம்மளா இருந்தா எதை தெரிந்து கொள்வோம்? மகா பரிசுத்த ஸ்தலம். ஏன்னா அங்கதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, உலாவுகிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அப்படிதான் வேதம் சொல்லுது இல்லையா, பழைய ஏற்பாட்டு காலத்துல. அதனால நம்மளா இருந்தா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான் நான் போகணும், அதுதான் என் வாஞ்சன் அப்படின்னு எழுதி வச்சிருப்போம். ஆனா இங்க தாவீது சொல்றாரு, எனக்கு அவ்வளவு தூரம்லாம் உள்ள போக வேணாம், நான் எங்க இருந்தாலே போதும், தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசற்படியில அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாட்ச்மேனை போல, அல்லது அது ஒரு என்ட்ரி லெவல் போல நம்ம நினைக்கிறோம். என்ன இவர் ஒரு பெரிய ராஜாவா வாசல்ல இருந்தா போதும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கிறதுக்கு பதிலா, ஏன் அவங்க அந்த வாசற்படியில நான் இருந்தா போதும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல ஜனங்கள் எல்லாரும் வாசற்படியில ஒரு காரியத்தை அவங்க பார்த்தாங்க. அது என்ன பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேல் இருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே பிரகாசத்தினாலே நிரம்பி இருந்தது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஹல்லேலூயா. ஆமா. இப்ப பாருங்க, ஏன் தாவீது தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் நான் காத்திருந்தா நல்லதுன்னு சொல்றாருன்னா, பழைய ஏற்பாட்டு விசுவாசிங்க பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை பார்ப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எப்பெல்லாம் அவங்க ஆலயத்துக்கு போறாங்களோ அப்பெல்லாம் அந்த வாசற்படியில கர்த்தருடைய மகிமை இறங்குகிறத அவங்க பார்த்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை என்னன்னா, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு எதற்காக போறேன் அப்படின்னு சொன்னா, ஏன் வாசற்படியில காத்திருக்கிறத நான் தெரிந்து கொள்கிறேன்னா, அந்த இடத்துல தான் தேவனுடைய மகிமையை என்னால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமா. இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய அனுபவம். ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்கிற நமக்கு அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய பாக்கியத்தையோ ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது என்ன ஸ்லாக்கியம்னா, நம்ம வெளிப்படுத்தின 3:20 வாசித்தது போல, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் திறந்தால் உள்ள போஜனம் பண்ணுவேன்னு சொன்னது போல, இன்னைக்கு நம்முடைய இருதயமாகிய வாசலை கர்த்தர் தட்டி கொண்டிருக்கிறார். நம்ம அவருடைய தட்டுதலுக்கு நம்ம செவி கொடுத்து நம்முடைய இருதயத்தை திறக்கும் போது என்ன நடக்குதுன்னா, கொலோசியர் 1:27 வாசிக்கிறோம், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் நம்பிக்கையாக நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் விடுகிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு அவங்க மகிமையை எங்க பார்த்தாங்கன்னா, ஆலயத்தின் வாசல்ல பார்த்தாங்க. இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியம் ஸ்லாக்கியம் என்னன்னா, நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் அந்த மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே அந்த மகிமையை நம்முடைய இருதயத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி சொன்னா, அவருடைய தட்டுதலுக்கு வாசற்படியில் நின்று தட்டுகிற அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுப்போம் அப்படி சொன்னா, ஆண்டவர் நமக்குள்ளே நம்மோடு கூட போஜனம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே நான் சொன்னது போல இன்னைக்கு ஒரு சில வாசல்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே நம்ம வெறும் சம்பவத்தை மாத்திரம் சொல்லி சுருக்கமாக அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை நம்ம காரியங்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 18:1. போதும். ஹல்லேலூயா. இங்க ஒரு வாசல் சொல்லப்பட்டிருக்காது. என்ன வாசல்? என்ன வாசல்? கூடார வாசல். அந்த கூடார வாசல்ல யார் உட்கார்ந்திருந்தா? லோத் இல்ல. யார் அப்படின்னு சொன்னா ஆபிரகாம். யார் உட்கார்ந்திருந்தா? ஆபிரகாம் அந்த கூடார வாசல் என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது 2ஆம் வசனம் சொல்லுது, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி
தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் என்ன பண்றாரு, சொல்றார். அது போல அவர் போய் சமைச்செல்லாம் எடுத்துட்டு வராரு. 8ஆம் வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் எண்ணெயும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியிலே நின்று கொண்டிருந்தான். அவர்கள் என்ன பண்ணாங்களாம், புசித்தார். புசித்த பிற்பாடு அவங்க கேட்கிறாங்க, அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அவள் கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். 10ஆம் வசனம், அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றாள். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். அல்லேலூயா, ஆமென். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆபிரகாம் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? கூடார வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இதே கூடார வாசல்ல யாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னு 10ஆம் வசனம் சொல்லுதுன்னா, சாராலும் அதே கூடார வாசல் உட்கார்ந்து கொண்டிருந்து அந்த 3 மனுஷரும் பேசின வார்த்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க இல்லையா? அப்படி கேட்டுக் கொண்டிருக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும் பொழுது அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் வசனம், ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயதும் உள்ளவருமானார், எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்று என்றாள். அல்லேலூயா. சரி, இப்போ நான் இந்த சம்பவத்துல இருந்து என்ன நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் என்கிறத நான் சொல்ல போறேன். பாருங்க, முதலாவது வாசல், அந்த வாசலுக்கு பேர் என்ன அப்படி சொன்னா, கூடார வாசல். இந்த கூடார வாசல்ல தேவன் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்க வருகிறார். எதற்காக இந்த கூடார வாசல்ல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்க வருகிறார் என்று சொன்னால், ஏற்கனவே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். என்ன வாக்குத்தத்தம்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் உன் சந்ததி என்ன பண்ண முடியும், எண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு 75 வயது இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. ஆனா இப்பொழுது அவனுக்கு 99 வயசு ஆகுது. இந்த 99 வயதுல தான் அவங்க திருப்பியும் தரிசனமாகி ஏற்கனவே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்த வந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய இருதயமாகிய கூடார வாசல்ல இன்னைக்கு ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார், என்னுடைய வார்த்தையின் மூலமாக, என்னுடைய சத்தத்தின் மூலமாக. எதற்காக என்று சொன்னால், ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்க இன்னைக்கு ஒருவேளை மறந்து போயிருக்கலாம், அல்லது சாராளை போல அது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்றதுனால அதை நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்தினாலும் நீங்க அதை கேட்கும் போது சிரித்து கொண்டிருக்கலாம். இதெல்லாம் நம்பவே முடியாது, எல்லாம் எங்க வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஒரு துவக்கம் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்பவே முடியாத அளவுல இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் உங்க கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய மலையை போல நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஏன் தம்முடைய பிள்ளைகளை இந்த கூடார வாசல்ல சந்திக்கிறார் என்று சொன்னால், அவர் ஏற்கனவே தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தும்படியாக மாத்திரமல்ல, அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி மறுபடியும் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தும்படியாக, உறுதிப்படுத்தி அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல, அதை அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிக்கும்படியாக இந்த கூடார வாசல்ல கர்த்தர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்னலாம் ஆண்டோடைய கரத்துல இருந்து வாக்குத்தத்தங்களை பெற்று கொண்டிருக்கிறீங்களோ, நான் சொல்றேன், இதோ நாட்கள் வருகிறது, கர்த்தர் அதை உங்க வாழ்க்கையில செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் இதை சொல்லும் போது ஒருவேளை சாராள போல இதை உங்களுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத நிலைமையில இருக்கலாம், இதெல்லாம் எப்படி ஆகுன்ற கேள்விக்குறியோடு கூட நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா நான் தைரியமா சொல்றேன், கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா அதை நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா 14ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அல்லேலூயா. ஆமென். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஏன் சாராள் நகைத்தாள்? ஏன் சாராள் தன்னுடைய இதயத்துல அதை விசுவாசிக்க முடியல அப்படின்னு சொன்னா, அவள் சொல்றா, எனக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு நின்று போயிடுச்சு, என்னுடைய கணவர்
முதிர் வயதாகிவிட்டது, ஆகவே அவருடைய சரீரம் செத்து போயிடுச்சு, ஆகவே இயற்கையாக இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தன் பார்க்கக்கூடிய இயற்கை சூழ்நிலைகளை வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கணக்கு போடுகிறதுனால அவளால அதை நம்ப முடியவில்லை, விசுவாசிக்க முடியவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைக்கும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கலாம். என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் மத்தியில இந்த வார்த்தை நிறைவேறுகிறதுக்கு சாத்தியமே இல்லை. சூப்பர் நேச்சுரலா மாத்திரம் தான் இது நிறைவேற சாத்தியம் இருக்கு. நேச்சுரலா இயற்கையா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த வாக்குத்தத்தங்களை தான் ஆண்டவருக்கு மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். எப்படி கூடார வாசல் நின்று கொண்டிருந்த சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் கர்த்தர் அந்த வார்த்தையை நினைவுபடுத்தினாரோ, அது போல இன்றைக்கு உங்களுக்கு அதை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தும் விசேஷத்துல என்ன வாசித்தோம்? கதவை தட்டுகிறேன், ஒருவன் அதை திறந்தா நான் அவனுக்குள்ள வந்து நான் என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன், பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். பாருங்க, அன்றைக்கு இந்த 3 புருஷன் உள்ள வந்து போஜனம் தான் பண்ணாங்க. அந்த ஆபிரகாம் கூட சாராள் கூட அவங்க போஜனம் பண்ணாங்க. சொல்லும்போது அவங்க ஞாபகப்படுத்தினாங்க. ஆனா அதை அவங்களால நம்ப முடியல. ஆனாலும் கர்த்தர் ஒரு தைரியமா ஒரு வார்த்தையை சொன்னாரு. அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டார்கள். அவர்கள் சொன்னது போலவே கர்த்தர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே ஒரு ஈசாக்கை கொடுத்தார். அல்லேலூயா. அது போல நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த காலவேளை, இன்றைக்கு கர்த்தர் இந்த காலவேளை அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே என்னென்ன வாக்குத்தத்தங்கள்லாம் உங்க மைண்ட்ல வருதோ, என்னென்ன வாக்குத்தத்தங்கள் உங்க நினைவுகள்ல ஆண்டவர் வந்து ஞாபகப்படுத்துகிறாரோ, அதை மறுபடியும் விசுவாசிக்க ஆரம்பிங்க. நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொல்கிறார், இது என்னால ஆகும். அல்லேலூயா. என்னால் தேவனால ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆமென். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஆகவே அவர் சொல்ல, எவரையும் மேன்மைப்படுத்த என்னால முடியும். அந்த ஒருவேளை இந்த வார்த்தைய சாராளை பார்த்து, ஆபிரகாமை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னாரு. நான் உங்களை பலப்படுத்துவேன், உங்களை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார். ஆனா அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல, எங்க சரீரம் செத்து போயிடுச்சு, என் கர்ப்பம் செத்து போயிடுச்சு, எங்களெல்லாம் உம்மால பலப்படுத்த முடியாதுன்னு சொல்லிதான் சாராள் சிரிச்சாங்க. ஆனா யாரு சிரிச்சாங்களோ அவங்கள கொண்டே ஆண்டவர் ஒரு குழந்தைய உண்டு பண்ணி, அந்த குழந்தைக்கு பேர் ஈசாக். ஈசாக்னா என்னன்னு அர்த்தம்? நகைப்புன்னு அர்த்தம். அல்லேலூயா. சிரிச்ச அதே காரியத்தை கர்த்தர் சாட்சியா கர்த்தர் மாற்றிட்டார். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு எதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்விக்குரிய போல நடக்காதுன்னு நீங்க வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமா அதை நான் உனக்கு செய்து முடிப்பேன். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்குத்தத்தத்துல மாறவே மாட்டார். அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அல்லேலூயா. ஆமென். ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் தீர்க்கதரிசனமாக. பாருங்க, வருகிற போன 1ஆம் தேதி அங்க துண்டல சபையில இந்த வாக்குத்தத்த ஆராதனையில இந்த செய்தியை கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த அந்த செய்தியில இந்த வார்த்தையை சொல்லினார். எந்த வார்த்தை அப்படி சொன்னா, எரேமியா 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். எரேமியா 33:14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன வருமா? நாட்கள் வரும். ஆண்டவர் வந்து இதோ மாதங்கள் வரும்னு சொல்ல, இதோ வருடங்கள் வரும்னு சொல்ல, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு சின்ன ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஒரு மாதத்துக்கு மினிமம் எத்தனை நாட்கள்? மறுபடியும் கேள்வி கேட்கிறேன். ஒரு மாசத்துக்கு மினிமம் எத்தனை நாட்கள்? 28. இன்னைக்கு என்னன்னு தெரியல, இந்த சைடு தான் கரெக்டான ஆன்சர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா பிப்ரவரியில எவ்வளவு மாசம்? மினிமம் நான் கேட்டேன். அதான் மறுபடியும் கொஸ்டின். மினிமம் ஒரு வருஷத்துல ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நாள் இருக்க முடியும்னா 28 டேஸ் இருக்க முடியும்னு சொல்லி 1ஆம் தேதி சொன்னேன். அப்ப சொன்னேன், அப்ப 27 நாள் இருந்தா அது ஒரு மாசம் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. கரெக்ட் தானே? 28 நாள் இருந்தா தான் அதை நீங்க வந்து அட்லீஸ்ட் பிப்ரவரி மாசம்னா சின்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். 27 நாட்கள் இருந்தா 27 நாட்கள் தான் சொல்லுவீங்களே தவிர அதை ஒரு மாசம் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. சொல்லிட்டு சொன்னேன், அடுத்த 27 நாட்கள்ல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஏன்னா அந்த 33ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்க அப்படி சொன்னா, இது நான் சொல்ல, அவர் சொல்லுகிறார், இதோ யெகோவா என்னும் நாமம் உள்ள கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா.
அவர் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும் என்று நான் சொல்லுகிறேன், அப்போ நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு யூதாவின் குடும்பத்துக்கு சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்து பல வருடங்கள் ஆகியிருக்கலாம், பல மாதங்கள் உருண்டோடி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு மறுபடியும் அதை நினைவுபடுத்தி உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ நாட்கள் வருகிறது, நான் சொன்ன எல்லா நல்வார்த்தையும் உங்க வாழ்க்கையில இந்த 27ஆம் தேதிக்குள்ள, பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில நடைபெற போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க விசுவாசிக்க கூடுமானால் கர்த்தரால ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆமென். இதை நான் சொல்லும்போது சிலர் வந்து கை தட்டி அதை ரிசீவ் பண்ணீங்க, சிலர் வந்து அப்படியே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்க சொன்னா நடந்துருமா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க விசுவாசிக்க கூடுமானால் நிச்சயமாக நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நீங்க கை தட்டாம இருதயத்துல நீங்க ரிசீவ் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? கை தட்டினா தான் ரிசீவ் பண்ணான்னு அர்த்தம் கிடையாது. நீங்க அப்படியே என்ன சில மாதிரி பார்த்துருந்தாலும் சிலர் இருதயத்துல என்ன பண்ணியிருப்பீங்க, அதை ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. நிச்சயமாக நம்புங்க, கர்த்தர் சொன்னா அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல, போன வருஷத்துல நான் சொல்லியிருந்தேன், ஒரு 3 நாள் 3 வாரம் 3 மாசம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள நடக்கும்னு சொல்லியிருந்தேன். போன வருஷத்துல ஒரு நாள் எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மாதிரி நான் எங்க சபையில சொல்லியிருந்தேன். அநேகர் நான் சொன்ன அந்த வார்த்தையபடி 3 நாளிலிருந்து கூட சொன்னாங்க. ஆனா அதுல என்ன ஆச்சரியம்னா, ஒரு மகள் வந்து 3 மணி நேரத்துல, நான் செய்தி கொடுத்த 3 மணி நேரத்துல என் வாழ்க்கையில அந்த அற்புதம் நடந்தது சொல்லி சொன்னாங்க. அந்த போய் சர்ச்சில் அது செய்தி கேட்டு போய் டயர்ட்ல தூங்கி எழுந்த உடனே மதியானம் சாப்பாட்டுக்காக எழுந்திருக்கிறாங்க. கரெக்டா 3 மணி நேரம் கழிச்சு 3 மணி நேரம் ஏஞ்சி பார்க்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க எதிர்பார்த்திருந்த ஃபோன் கால் வந்து ஆண்டவர் எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்தார்னு ஒரு சாட்சி சொன்னாங்க. ஹல்லேலூயா. அது போல அருமையான மகன் ஆலன் கூட சாட்சி சொன்னாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போறதுக்கு இந்த மாதிரி அவங்க பிரயாசம் எடுத்துட்டு இருக்கும்போது கூட எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ஆலன். அந்த போன வருஷத்துல நீங்க சொன்னீங்க அதே மாதிரி கரெக்டா இன்னைக்கு 3 வீக்ஸா இல்ல 3 வீக்ஸ் தான் சொன்னேன் நினைக்கிறேன். கரெக்டா இது 3வது வாரம் ஆண்டு சொன்னது போல ஆண்டு எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை, ஒரு ஓப்பனிங்க கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். ஹல்லேலூயா. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இதே சபையில இருந்தா அதே ஒரு வாலிப மகனுக்கு கர்த்தர் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்வது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. ஆமா. அப்ப விசுவாசிங்க, இந்த மாதம் முடிவதற்குள்ளதாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த எல்லா நல் வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த கூடார வாசல்ல இருந்து கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன அப்படி சொன்னா, உங்களுக்கு கொடுத்திருக்கிற அத்தனை வார்த்தைகள், நல் வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களை நினைவுபடுத்த விரும்புகிறார். நினைவுபடுத்துகிறது மாத்திரமல்ல, விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாய் அதை எல்லா தடைகளை தாண்டி உங்க வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததை எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம். 2வது லூக்கா 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். இல்ல 19, 20 2 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 16, 19, 20. ஆமென். ஹல்லேலூயா. 2வது ஒரு வாசல். நீங்களே சொல்லுங்க, என்ன வாசல்? ஐஸ்வர்யவானுடைய வாசல். ஹல்லேலூயா. 1வது வாசல் என்ன வாசல்? கூடார வாசல். அப்படின்னா என்ன அர்த்தம்? கூடார வாசல் ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம், நான் உனக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தையும் நான் என்ன பண்றேன், நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. 2வது இங்க சொல்லப்பட்ட வாசல் என்ன அப்படி சொன்னா, ஐஸ்வர்யவானுடைய வாசல். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். ஐஸ்வர்யவான் மிக சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். தினந்தோறும் ரத்தாம்பரம் விலையேற பெற்ற வஸ்திரத்தை தரித்து ஐஸ்வர்யமாய் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதன். அதே ஐஸ்வர்யனுடைய வாசலுக்கு வீட்டினுடைய வாசல்ல இன்னொரு மனிதனும் இருந்தான். அவனுடைய பேர் என்னது? லாசரு. அவனை குறிச்சு வசனம் என்ன சொல்லுது அப்படி சொன்னா, அவன் தரித்திரனா இருந்தான், அவன் பருக்கள் நிறைந்தவனா இருந்தான். அவன் ஐஸ்வர்யனுடைய வாசல் என்ன பண்ணானா கிடந்து, மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன, 21ஆம் வசனத்துல, அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை என்ன பண்ணுச்சான், நக்கிற்று. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, உதாரணமா நம்ம சாப்பிடும்போது தட்டுல இருந்து எத்தனை சோறு வெளியே கீழே விழும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சாப்பிடும்போது கீழே சிந்துவோம். ஆனா அந்த பருக்கள் எத்தனை இருக்கும் மேக்சிமம்? பெரியவங்க நான் நினைக்கிறேன் யாருமே கீழே சிந்தாம தான் என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம்.
அப்படியே சிந்துச்சுன்னா கூட ஒரு 2-3 சோறு கீழே என்ன பண்ணலாம், தவறுதலா என்ன பண்ணலாம், விழுந்திருக்கலாம். ஒருவேளை சின்ன பசங்க சாப்பிடும்போது ஒரு 10-15 பருக்கள் என்ன பண்ணலாம், கீழே விழலாம். அந்த கீழே சிந்த சாப்பாட எடுத்து யாராவது சாப்பிட்டு வயிறு நிரம்ப முடியுமா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா முடியாது. ஆனா இந்த லாசருடைய ஒரு ஆசை என்னன்னா, அவங்க சாப்பிட்டு தவறுதலா கீழே விழுற அந்த 10, 16 அரிசி, அந்த பருக்கையாவது நான் சாப்பிடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காதா? அப்படின்னு ஆசையா இருந்தான். இத இன்னொரு வார்த்தையில சொல்ல விரும்புறேன். இது ஆசைன்றத விட இது என்ன அப்படி சொன்னா ஏக்கம். அல்லேலூயா! இது என்னது? ஏக்கம். நான் சொல்றேன் இன்னைக்கு நீங்க ஒருவேளை இந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல்ல உட்கார்ந்து ஏதோ சில காரியங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற லாசருவை போல நீங்க இன்னைக்கு வந்திருக்கலாம். அல்லேலூயா! நான் சொல்றேன் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுடைய ஒவ்வொரு ஏக்கங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா! ஆமென். உங்களுடைய ஏக்கங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறவர். அதனால நம்ம பாட்டு பாடுறோம், எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் நன்றாய் அறிந்திருக்கிறவர் அவர். அல்லேலூயா! ஆமென். இந்த லாசருடைய ஏக்கத்தை ஆண்டவர் அறிந்திருந்தார். காலங்கள் கடந்து போனது ஒரு நாள் 2 பேருமே என்ன பண்ணாங்க? இறந்து போனாங்க, மரித்து போனாங்க. 2 பேரும் மரித்து போனபோது லாசரு எங்க போனான்? பரலோக ராஜ்யத்துக்கு போனான். ஆனா ஐஸ்வர்யவான் எங்க போனான்? நரகத்துக்கு போனான். அப்ப இந்த ஐஸ்வர்யவான் மேல பார்க்கும்போது இந்த லாசரு ஆபிரகாமுடைய மடியில தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறத பார்த்தான். அப்ப எனக்கு எப்படியாவது ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணியாவது கொடுங்க, நாக்கு வறண்டு போயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா எடுத்து வாசிக்கலாம். 16ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அல்லேலூயா! ஆமென். பாருங்க, இந்த லாசரு என்ன அனுபவிச்சானா இந்த உலகத்துல வாழும்போது? தீமையை அனுபவித்தான். அல்லேலூயா! இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அநேக லாசருக்கள் இங்க உட்கார்ந்து இருக்கலாம். லாசருவை போல என் வாழ்க்கையில நன்மை வரும்னு எதிர்பார்த்து காத்திருந்தேன். அந்த நன்மை பெரிய நன்மைலாம் கிடையாது. அட்லீஸ்ட் சாப்பிடுற சாப்பாடு கீழே விழுகிற அந்த சின்ன துணிக்கிய போன்ற ஒரு நன்மையாவது என் வாழ்க்கையில் நடந்துராதா அப்படின்னு சொல்லி நீங்க ஏங்கி போய் இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த நன்மையை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி ஏங்கி காத்திருந்த உங்களுக்கு நன்மைக்கு பதிலாக தீமை மட்டுமே உங்க வாழ்க்கையில சம்பவித்திருக்கலாம். அப்படி போன்ற ஒரு அனுபவத்துல இருந்தவன் தான் யாருன்னா இந்த லாசரு. ஆனா நாட்கள் வந்தது, கர்த்தர் என்ன சொன்னாருன்னா, என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, இந்த ஏக்கத்துல இருந்த தீமையே அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த லாசருடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தினார். அவனை கர்த்தர் ஆபிரகாமுடைய மடியில அமர வைத்து கர்த்தர் அவனை தேற்றினார். அல்லேலூயா! ஆமென். பாருங்க, ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்றான்? வேதனைப்பட்டான். அல்லேலூயா! ஆமென். இன்றைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு தரித்திரத்தோடு கூட இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என்ன சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சம்பூரமா வாழ்றாங்களே, சம்பிரமா இந்த ஐஸ்வர்யனை போல வாழ்றாங்களே, எந்த குறைவும் இல்லாம வாழ்றாங்களே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழ்றாங்களே, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த பலவீனம், என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த தீமை, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்ற ஒரு விதமான ஏக்கத்தோடு கூட நீங்க வந்திருக்கலாம். ஆனா எல்லாரும் நல்லா இருக்கிறது போல உங்க கண்களுக்கு முன்பாக தெரியலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய ஏக்கங்களையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா! அன்றைக்கு அந்த தரித்திரனுடைய அந்த லாசருடைய ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்ற முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய ஏக்கத்தையும் கர்த்தர் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா! ஆமென். இது போல இன்னொரு சம்பவத்துல நீங்க பார்க்கும்போது, இந்த இளையகுமாரனுடைய சம்பவத்துல அவன் தன்னுடைய தகப்பனை விட்டு தூர தேசத்துல போய் அவனுடைய சொத்து எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணான்? இழந்து போனான். அப்போது அவன் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல போய் வேலை செய்யறான். அது என்ன வேலை அப்படி சொன்னா, பன்னி மேய்க்கிற வேலை. அப்ப அந்த பன்னி மேய்ச்சிட்டு அந்த அந்த தொழுவத்துல அந்த பன்னிங்கெல்லாம் இருக்கும்போது அந்த பன்னிக்கு கிடைக்கிற அந்த தவிடாவது எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அதை சாப்பிடுகிறதற்கு ஆசையா இருந்தானாம். லூக்கா 15:16 சொல்லுகிறது, அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிறை நிரப்ப ஆசையா இருந்தான். அல்லேலூயா! இன்னைக்கு உங்க ஏக்கம்லாம் ஒருவேளை இப்படி இருக்கலாம், எனக்கு வந்து பெரிய பிரியாணி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, சிக்கன் 65 கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இன்னைக்கு சர்ச்சில் போடுற சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கும் கிடைச்சாவாச்சு போதும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா! ஆமென். ஆனா சாம்பாருக்காக ஏங்கி கொண்டிருக்கும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் மட்டன் பிரியாணியே கொடுக்க உண்மை உள்ளவர். அல்லேலூயா! ஆமென். அததான் அவன் வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். அல்லேலூயா! ஆமென். அவன் பாருங்க, அட்லீஸ்ட் எனக்கு என்ன கிடைக்காதா, அந்த பன்னி தின்ற தவிடு கிடைக்காதான்னு சொல்லி, ஆனா ஒரு காரியத்தை செய்தான், நான் மீண்டும் என் தகப்பனிடத்துக்கு என்ன பண்ணுவேன்?
திரும்பி போவேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தான். திரும்பி போனவனுக்கு பன்னி தவிடு எங்க இருக்குது? அவங்க அப்பா என்ன பண்ணாரு? கொழுத்த கன்று அவனுக்காக என்ன பண்ணாரு? அடித்தார். அல்லேலூயா. அவனுடைய ஏக்கங்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் அவனுடைய எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அவன் எடுத்த ஒரே ஒரு தீர்மானம், என்ன தீர்மானம்னா, அந்த வாசல்ல தட்டின ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த ஆண்டவரே, மறுபடியும் உம்மிடத்துல நான் என்ன பண்ணிடுறேன்? வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஓடி போனா, இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இருந்து திரும்பி ஆண்டவரத்துக்கு ஓடி போன அந்த மகனை வெல்கம் பண்றதுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த தகப்பன் எங்க காத்துட்டு இருந்தா தெரியுமா? அவங்க வாசல்ல நின்னு எப்ப என் பையன் என்கிட்ட வந்துட மாட்டான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வாசல்ல இருந்து காத்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க போகக்கூடாத இடத்துல இருந்தீங்கன்னா, நீங்க இருக்கக்கூடாத இடத்துல இருந்துட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தீர்மானம் எடுங்க. இனி ஒருபோது இந்த பாவத்தோடு கூட நான் வாழ மாட்டேன், நான் ஆண்டவருடைய சமூகம் திரும்பி போவேன்னு தீர்மானம் எடுக்கும்போது, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் ஏக்கங்களை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தாவீது சொல்லுகிறார் 38ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துல தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, என் ஏங்கல்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவா இருக்கவில்லை. இன்னைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஏங்கிக் கொண்டே இருக்கிறீங்களா? எனக்கு இது நடக்கலையே, எனக்கு இது கிடைக்காதா, எனக்கு இது நடந்துராதா, இந்த உயர்வு எனக்கு வந்துராதா, இந்த ப்ரொமோஷன் எனக்கு வந்துராதா, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கிடாதா, எனக்கும் மத்தவங்கள மாதிரி சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைச்சிராதா, என் கணவர் என்னோட அன்பா பேச மாட்டாரா, என் பிள்ளைகள் என்னோட அன்பா பேச மாட்டாங்கன்ற ஏக்கங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, உங்களுடைய ஏக்கங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய ஏக்கங்கள் ஆண்டவருக்கு மறைவா இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆகவேதான் வசனம் சொல்லுது, அவருடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன்னுடைய ஆலோசனை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்க ஐஸ்வர்யாவுடைய வாசல்ல அமர்ந்திருக்கிற ஒரு தரித்திரனாகிய லாசருவை போல இன்னைக்கு ஏங்கி போய் இங்க வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஏக்கங்கள், உன்னுடைய வாஞ்சைகள், உன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற நான் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆகவே விசுவாசிங்க, இந்த காலவேளை என்னென்ன சின்ன சின்ன ஏக்கங்கள் இருந்தாலும் கர்த்தர் அதையும் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே முதலாவது நான் சொன்னேன், கூடார வாசல். கூடார வாசல்ல என்ன கற்றுக்கொள்கிறோம்? கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நான் நிறைவேற்றுவேன் என்று மறுபடியும் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அல்லேலூயா. நினைவுபடுத்துகிறதோடு மாத்திரமல்ல, அதை செய்து முடிக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, ஐஸ்வர்யவானுடைய வாசல்ல இருக்கிற தரித்தனை போல இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற உன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளையும் ஏக்கங்களையும், மனிதர்களுக்கு ஒருவேளை அது மறைவா இருக்கலாம், மனிதர்களுக்கு உன்னுடைய ஏக்கங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா உன்னுடைய ஏக்கம் அப்படின்னு சொன்னாலே அது வெளியே தெரியுறதல்ல, அது எங்க இருக்கிறது? உள்ளத்துக்குள்ள இருக்குது. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனா தேவனோ உங்க இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உங்க இருதயத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஆசைகளையும் கர்த்தர் இந்த மாதத்துல நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக ஒரு சம்பவத்தை எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 3:1-2. ம் 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 ம். ஆமென். அல்லேலூயா. இங்க ஒரு வாசல் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன வாசல்? அலங்கார வாசல். அல்லேலூயா. மூன்றாவதாக சொல்லப்பட்ட வாசல்னா அலங்கார வாசல். இங்க நடந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். இந்த வாசல்ல யார் உட்கார்ந்திருந்தா அப்படின்னு சொன்னா, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை அந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தாங்க? சுமந்து கொண்டு வைத்திருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வாசல்ல உட்கார்ந்து கொண்டு அந்த சப்பானி வர்றவர்கள்லாம் பார்த்து பிச்சை கேட்டு கொண்டிருப்பான். அப்படி ஒரு முறை யோவானும் பேதுருவும் அந்த இடத்துல போகும்போது, அந்த இடத்துல ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பிச்சை கேட்டான். அப்போ பேதுருவும் யோவானும் சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்ல, எங்க இடத்துல உள்ளதை உனக்கு எனக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்க, நசராகி இயேசு நாமத்தினாலே எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடந்தது? வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை மாத்திரம். அவங்க நடன்னு சொன்ன உடனே என்ன நடந்தது? வாசிங்க. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அல்லேலூயா. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் என்ன பண்ணானா? பிரவேசித்தான். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த அலங்கார வாசல் அண்டையிலே நடக்க முடியாத ஒரு சப்பானியாய் நீங்க இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க வந்திருக்கலாம். என்ன சப்பானின்னு சொல்லும்போது அவனுக்குள்ள ஒரு பலவீனம் இருந்ததுனால அவனால என்ன பண்ண முடியல? நடக்க முடியல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சரீரத்துல பலவிதமான பலவீனங்களோடு கூட இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வந்திருக்கலாம். அந்த அலங்கார வாசல்ல உட்கார்ந்திருக்கிற முடவனை போல இங்க சரியாக என்னுடைய வாழ்க்கையினால் நடத்த முடியல.
அதற்கு என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் ஒரு தடையா இருக்குதுன்னு சொல்லி நீங்க வந்திருக்கிறீங்களா? இந்த வாசல்ல ஆண்டவர் உங்களை சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஆலயத்தின் வாசற்படியிலே தம்முடைய மகிமையை பழைய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தினது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய இருதயத்துல, உங்களுடைய சரீரத்துல அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையாகிய மகிமையை செயல்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரங்களை எந்தெந்த அவயங்கள் பலனை இழந்து இருக்கிறதோ அந்த அவயங்கள் எல்லாம் கர்த்தர் தம்முடைய உன்னத பலத்தினால நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க என்ன அடைவீங்க? பலன் அடைவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப சபையாராய் நம்ம இந்த ஆலயத்துக்குள்ள வந்து கடந்து வரும்போது பரிசுத்த ஆவியில நிறைந்து நம்ம துதிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால கர்த்தர் தம்முடைய உன்னத பலனினால நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற, சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீக்க போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி அந்த பேதுரு யோவானுடைய சத்தத்தை கேட்டு அவனுடைய இதய கதவை திறந்து தன்னுடைய வலது கை அவளுக்கு கொடுத்து அவங்க சொன்னதை கேட்டு அதன்படியே நடந்தானோ, அது போல இன்றைக்கு ஆண்டோடைய ஆலயத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய இதய கதவை திறந்து ஆண்டவரே உடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நீங்க நம்புவீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சுகப்படுத்தி உங்களை பலப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். என்று சொன்னால் அவர் மகிமையின் ராஜா. அவர் தம்முடைய மகிமையை நம்முடைய பாவ சரீரத்துல, நம்முடைய பலவீன பாண்டத்துல அவர் வெளிப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு பவுல் அதுதான் செபித்தான். இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். இப்ப இந்த காலவெல்ல ஆண்டுடைய ஆலயத்துல வந்திருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். எந்த பலவீனத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டு இந்த ஆலயத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த பலவீனத்துல கர்த்தர் தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பூரணமான பலன் அந்த பலவீனத்துல இப்பொழுதே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் எப்படி அந்த சப்பானி குதித்து எழுந்து நின்று நடந்தானோ அது போல உங்களை நடக்க முடியாதபடிக்கு அல்லது உங்களை ஓட முடியாதபடிக்கு சரியாக வேலை செய்ய முடியாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற எல்லா பலவீனம் என்ற கட்டுகளை கர்த்தர் உங்களுடைய சரீரத்திலிருந்து இன்றைக்கே அறுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தம்முடைய உன்னத பலத்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த அலங்கார வாசல்ல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், கர்த்தர் நம்மை பலப்படுத்த உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அதன் கடைசி ஒரு வாசித்து நம்ம முடிக்கலாம். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். முதல் வசனம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையிலே எழுந்து புறப்பட்டு பிரயாணப்பட்டு போகலாம் என்ற. அதற்கு அவர்கள் அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கும்படியாக தேவ தூதர்கள் அங்க வந்தபோது அதற்கு முன்பதாக அங்க இருக்கிற நீதிமான்களாகிய லோத்துவினுடைய குடும்பத்தை ஆபிரகாமின் ஜெபத்தின் பதிலாக ஆண்டவர் ஆபிரகாமுடைய ஜெபத்துக்கு பதில் சாய்த்து, சரிப்பா, அட்லீஸ்ட் இத்தனை நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுத்ததுனால லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றும்படியாக 2 தேவ தூதர்கள் அங்கே அனுப்புறார். அந்த தூதர்கள் போய் அவங்க 2 பேரையும் எந்த இடத்துல சந்தித்தாங்க அப்படின்னு சொன்னா, லாசருவை எங்க சந்தித்தாங்க அப்படின்னு சொன்னா, சோதோமின் வாசலிலே லாசருவை சந்தித்தார்கள். லோத்துவை சந்தித்தார்கள். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த சோதோம் குமார பட்டணம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான். இந்த சோதோம் குமார பட்டணம் பாவத்தினால நிறைந்த ஒரு பட்டணம். அதனுடைய அக்கிரமம் மிகுதியானதுனால ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்க என்ன பண்ணாரு, சித்தம் கொண்டார். ஆனாலும் பாருங்க, அங்க இருக்கிற நீதிமானாகிய லோத்துவை ஆண்டவர் அழிக்கிறதுக்கு மனது இல்லாததுனால அவர் என்ன பண்றாரு, தம்முடைய தூதர்களை அனுப்பி அவள் அந்த இடத்துல இருந்து என்ன பண்றாரு, கொண்டு வருகிறார். ஆனா கொண்டு வருகிற வழியில என்ன நடந்தது, லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்து என்ன ஆனா, உப்பு தூணாய் மாறினார். ஆனா மற்றவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணாங்க, காப்பாற்றப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு தெரிகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, லோத்து எந்த வாசல்ல உட்கார்ந்தா அப்படின்னு சொன்னா, சோதோமின் வாசல். அப்படின்னா என்ன, என்ன இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, பாவத்தின் வாசல்ல லோத்து என்ன பண்ணிட்டு இருந்தான், உட்கார்ந்து கொண்டிருந்தான்.
லோத்து நீதிமான் தான், ஆனாலும் அவன் இருந்த இடம் எந்த இடம்? பாவம் நிறைந்த ஒரு இடம். சங்கீதக்காரன் தன்னுடைய முதல் சங்கீதத்துல சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, நம்ம நீதிமான்கள் அப்படின்னு சொன்னா போகக்கூடாத இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? இப்போ உட்காரக்கூடாத இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? உட்காரக்கூடாது. தேவையில்லாத ஆலோசனை அதை என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. துன்மார்க்குடைய ஆலோசனைக்கு என்ன பண்ணக்கூடாது? செவி சாய்க்க கூடாது. இதெல்லாம் நிறைந்த ஒரு இடம் தான் எது அப்படின்னு சொன்னா இந்த சோதோமின் வாசல். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க நம்ம எல்லாரும் சண்டேனா இங்க கரெக்டா இங்க சர்ச்சுக்கு வந்ததுனால நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்களா அப்படின்னு சொன்னா நான் நிச்சயமா எல்லாரும் பரிசுத்தவான்கள் சொல்லுவேன். ஏன்னா நீங்க எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கீங்களே. ஆனா ஆண்டவர் இதே வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுவாரா அப்படின்னு சொன்னா ஒரு கேள்விதான் இல்லையா? ஏன்னா என்ன மாதிரி ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் இல்லை, ட்ரெஸ்ஸை பார்க்கிறவர் இல்லை. ஆண்டவர் எதை பார்க்கிறவர்? இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அவருக்கு மறைவா நம்மளால எங்கேயும் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. இன்னைக்கு சோதோமின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற அனுபவத்தை போல யாராவது விட முடியாத பாவங்களை, ரகசிய பாவங்கள்ல நீங்க பிடிக்கப்பட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பீங்க அப்படி சொன்னா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வாசல்ல கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். எதற்காக என்று சொன்னால் அந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து உங்களை மீட்டு எடுப்பதற்காக. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா அந்த வாசற்படியில என்ன படுத்திருக்கும் தெரியுமா? பாவம் படுத்திருக்கும். காயின் ஆபேல் சம்பவத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த காயின் ஆபேல் சம்பவத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிங்க யாராவது. ஆ. ம், ம், ம். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். அல்லேலூயா. பாவம் எங்க படுத்திருக்குதா? வாசற்படியில படுத்திருக்கு. ஆகவேதான் சங்கீதக்காரன் இந்த அப்படிப்பட்ட பாவம் படுத்திருக்கிற வாசற்படி இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாதுன்னு 1ஆம் சங்கீதத்துல அவர் சொன்னார். அல்லேலூயா, ஆமென். இதே போல பவுலும் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்? 7ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை அவர் சொல்கிறார், ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி என்ன பண்ணுது? செய்கிறது. சொல்லிட்டு சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? அவர் சொல்றாரு, நான் நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறேன், சபைக்கு ஒழுங்கா போய் நல்லவனா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால என்ன பண்ண முடியல? நல்லவனா இருக்க முடியலையே. பாவம் என்ன பண்ணுது? மேற்கொள்ளுது. அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சாரு. என்ன காரணம் அப்படி சொன்னா, நான் நல்லது செய்ய நினைச்சாலும் நான் ஏன் தவறான காரியத்துக்கு நேரா போறேன் அப்படி சொன்னா, எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பாவமே அப்படி செய்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஏன் எனக்குள்ள பாவம் வாசம் பண்ணுதுன்னா, ஒருத்தர் உள்ள இருந்து கதவை என்ன பண்ணிட்டே இருக்காரு, வெளியே இருந்து கதவை என்ன பண்ணிட்டு இருக்காரு? தட்டிட்டு இருக்காரு. எதுக்கு தட்டிட்டு இருக்காருன்னா, உள்ள இருக்கிற பாவத்துல இருந்து உங்களை மீட்டெடுக்கும்படியாக. ஆனா தட்டுகிற அவருடைய சத்தத்துக்கு செவிட்டு விரியனை போல நம்ம காதை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அடைச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து தான் சொல்றாரு, என்னென்ன பாவத்துக்கெல்லாம் நம்ம அடிமையா இருக்கிறோமோ, என்ன பாவத்தெல்லாம் நம்ம ரகசியமா செய்து கொண்டிருக்கிறோமோ, அந்த பாவத்தை இனி செய்யாதன்னு சொல்லி அதுல இருந்து உங்களை மீட்டெடுக்கும்படியாக கர்த்தர் வாசற்படியிலிருந்து கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு உண்மையா செவி சாய்ப்பீங்க அப்படி சொன்னா அவர் உங்களுக்குள்ள பிரவேசித்து அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவரோடு கூட போஜனம் பண்ணும்படியாக உங்களை அழைத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா, ஆமென். ஆனா பவுல் ஒரு ஒரு இதற்கான தீர்வு அவர் கண்டுபிடிச்சார். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளில் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. யார் என்ன விடுதலையாக்குவார்னு முந்தின அதிகாரத்துல புலம்புனாரு. ஆனா 8ஆம் அதிகாரத்துல கண்டுபிடிச்சாரு, இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று என்ன பண்ணுச்சா? விடுதலையாக்கிற்று. அல்லேலூயா, ஆமென். அது என்ன ஆவியின் பிரமாணம்னா என்ன அப்படின்னு சொன்னா, 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்க அப்படி செய்தார். 6ஆம் வசனம் சொல்லுகிறார், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அல்லேலூயா,
ஆமென். பாவத்துல இன்னைக்கு நம்ம பாவத்தோடு கூட விளையாண்டுட்டு இருப்போம் அப்படி சொன்னா, ஒரு வசனம் எச்சரிப்பா ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். ஆண்டவர் பாவிகளுக்கு எதிரானவர் அல்ல, ஆனா பாவங்களுக்கு எதிரானவர். இன்றைக்கு எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க போதுமானவராக இருக்கிறார். அதே வேளையில இந்த பாவத்துக்கு நேராக எது நம்மை நடத்துகிறது, இதுல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஒரு வழியும் இந்த பவுல் கண்டுபிடிச்சார். ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். என்ன அப்படின்னு சொன்னா, மாம்ச சிந்தை மரணம். இன்னொரு வசனத்தை சொன்ன பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவம் எதுல ஆரம்பிக்குதுன்னா, மாம்ச சிந்தையின் மூலமா தான் பாவம் என்ன பண்ணுது, வருது. பாவத்தை நம்ம முதல்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அது எங்க தொடங்குதுன்னா நம்முடைய சிந்தனையில தொடங்குது. நான் இந்த இடத்துக்கு போகணும்னு முதல்ல நீங்க யோசிக்கலனா அந்த இடத்துக்கு என்ன பண்ண மாட்டீங்க, போக மாட்டீங்க. இந்த கடைக்கு நான் போக கூடாதுன்னு நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா அந்த கடைக்கு என்ன பண்ண மாட்டீங்க. ஆனா அந்த கடைக்கு போகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, உலகத்தான் சொல்றது போல என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி உங்க சரீரம் அந்த கடைக்கு என்ன பண்ணிட்டு போயிடும், உங்களை இழுத்துட்டு போயிடும். பவுல் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய சத்தியம் பாருங்க. மாம்ச சிந்தை மரணம். அப்பனா என் மைண்ட்ல முதல்ல என்ன பண்ணக்கூடாது, நான் அதை யோசிக்க கூடாது. எந்த பெரிய பாவமா இருந்தாலும், நம்ம தான் பெரிய பாவம் சின்ன பாவம்னு ஒரு பட்டியல் வச்சிருக்கிறோம். ஆனா சின்ன பாவமா இருந்தாலும் பெரிய பாவமா இருந்தாலும் அது முதல்ல தொடங்குற இடம் எதுன்னா நம்முடைய சிந்தனை. அதுதான் நம்முடைய சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுதுன்னு சொல்லி வேத வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய மனம் மறுரூபமாகணும், நம்முடைய சிந்தை மறுரூபமாகணும்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முதலாவது நம்முடைய சிந்தைகளை நம்ம காத்துக்கொள்ளும் போது கர்த்தர் எல்லா பாவ பழக்கத்திலிருந்து எல்லா அடிமைத்தனத்துல இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி மீட்டெடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த 4வது வாசல் என்னன்னா சோதோமின் வாசல். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருப்பார்னா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த பாவத்தை என்னால விட முடியல. இந்த பாவத்துல இருந்து நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இதுல நான் இதோடு கூட விளையாண்டு கொண்டிருக்கிறேன். ஆனா வசனம் ஆண்டவர் எச்சரிப்பா சொல்றார், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே இந்த பாவத்தை இன்றோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்க விட்டு விடுங்க. அதை அறிக்கை செய்து விட்டு விட்டால் என்ன பெறுவான், இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த காலவெளியில சோதோமின் வாசல்ல பாவத்தோடு கூட நீங்க போராடி கொண்டிருப்பீங்கன்னா இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நான் முதல்ல சொன்ன வசனம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? நீதி வெளிப்படுத்தினர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என்ன வசனம்? இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன்னு சொன்னார் இல்லையா? அதை யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? எடுத்து வாசிக்கலாம். 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 16ஆம் வசனம் 16. வெளிப்படுத்தினால் 14. லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமும் சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமா இருக்கிற ஆமேன்ங்கிற சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கு. இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று என்ன பண்ணுவேன், வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மணன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடினால் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்கிறதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்க போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் யாருடைய கதவை தட்டி சொல்றார், வாசற்படியில நின்று கதவு தட்டுறான்னு யாரை பார்த்து சொல்றாருன்னா, பாவத்தோடு கூட போராடி கொண்டிருக்கான். அனலும் இல்லை குளிரும் இல்லை, வெது வெதுப்பான அனுபவத்தோடு இருக்கிறவங்களை பார்த்தா இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னார். சொல்லிட்டு சொல்ற 19ஆம் வசனத்துல, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஹல்லேலூயா. சொல்லிட்டு தான் 20ஆம் வசனம் சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று உன் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட என்ன பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலவெல்ல ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசியிருக்கோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இந்த சோதோமின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற லோத்துவை போல ஒருவேளை என் வாழ்க்கை இருந்ததாக இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்.
எல்லா பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க, என்னோட சிந்தையிலே ஒரு மறுரூபத்தை கட்டளையிடுங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். 4 வாசல்ல பார்த்தோம். சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்ன வாசல்? கூடார வாசல். ரெண்டாவது கூடார வாசல். கூடார வாசல்னால கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னது? கர்த்தர் நமக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தைகளும் என்ன பண்ண போறாரு? நிறைவேற்ற போகிறார். ரெண்டாவதாக ஐஸ்வர்யவானுடைய வாசல். அதுல என்ன என்ன கர்த்தர் நம்முடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். மாத்திரமல்ல, அவனை கர்த்தர் ஆறுதல் பரினால தேற்றினார். அவனுடைய ஆபிரகாமுடைய மடியில உட்கார்ந்து என்ன பண்ணாரா? தேற்றினார். ஏன் தேற்றினார் அப்படி சொன்னா, அதுக்கு பதில் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருந்தது, அவன் வந்து பூமியில வாழ்ந்தபோது எதை அனுபவிச்சானா? தீமையை அனுபவிச்சான். அல்லேலூயா. ஆமென். கடந்த வாரத்துல நெற்குன்றத்துல இருக்கிறதான சிமியோன், எத்தனை பேருக்கு தெரியும்? சிமியோன், நெற்குன்ற சிமியோன் நம்ம சபைக்கு வந்திருந்தாங்க இல்லையா? அவங்களுடைய மூத்த மகள் கனி வந்து 6ஆம் தேதி கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்த 17 வயசு அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு பிறக்கும் போதே எப்படி பிறந்தா அப்படின்னு சொன்னா, கை காலு ஒட்டி பிறந்தா. கை காலும் அப்படி ஒட்டி அவங்க தான் பிரித்து எடுத்தாங்க. கால்லாம் அப்படியே ஒரு மாதிரி அது வந்து. ரெண்டாவது என்னன்னா, எந்த ஒரு பாலின உறுப்பும் இல்லாம பிறந்தா. முன்னாடியும் பிளெயினா இருக்குமா? இன்னைக்கு தான் சொன்னாங்க சாட்சியில. முன்னாடியும் பிளெயினா இருக்குமா, பின்னாடியும் பிளெயினா. அப்ப யூரின் போறதுக்கும் வாய்ப்பு இல்லை, மோஷன் போறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதுல இன்னும் ஒரு கொடுமை என்னன்னா, இது பொண்ணா பையனா அப்படின்னு அவங்களால சொல்லவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அந்த மகள் பிறந்தா. அப்ப டாக்டர் சொன்னாங்களாம், இந்த பொண்ணு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 2-3 நாள் தான் என்ன பண்ணுவா, மேக்ஸிமம் 2-3 நாள் தான் உயிரோடு இருப்பா, நீங்க இங்கேயே விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் தம்முடைய கிருபையினால அந்த மகளுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து, பிற்பாடு எல்லாமே நிறைய ஆர்டிஃபிஷியலான ஆர்கன்ஸ் அவருடைய சரீரத்துக்குள்ளே பொருத்துனாங்க. மோஷன் போகிறதுக்கு, யூரின் போகிறதுக்கு, இப்படிலாம் அந்த மகளுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பகுதியை எடுத்து ஃபாரினுக்கு அனுப்பி தான் அவள் பொண்ணா பையனான்றதையும் என்ன பண்ணாங்க, அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்போ கூட அவங்க வளர்ந்து வர நாட்டில் இது சரி பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த பொண்ணா பையனானே தெரியலையேன்ற நேரத்தில், சரியான நேரத்தில் அந்த மகள் வந்து வாலிப பருவத்தை அடையும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அது அவங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு மருத்துவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த மகளுடைய சரீரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸ். ரொம்ப 17 வயசுனால பெரிய பொண்ணாலாம் இருப்பான் நினைக்காது, சும்மா சின்ன குட்டி பொண்ணாக தான் இருப்பாள். அவங்க சொல்கிறாங்க, ட்ரெஸ்ஸை கழட்டி பார்த்தா உடம்பு ஃபுல்லாக கீரலாக தான் இருக்குமா, அந்த ஆப்ரேஷன் பண்ணி பண்ணி பண்ணி. பெரியவங்க கூட அந்த அளவுக்கு ஒரு பெரிய வேதனையை அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வேதனைகள் சகித்து 17 ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்தார். மகள் போய் இப்போல்லாம் நிறைய எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல், அந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் மரணத்தோடு கூட போராடி கொண்டு தான் திரும்ப வருவான். கடந்த 1 வருஷமா அந்த பொருத்தப்பட்ட கிட்னிஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆகவே டயாலிசிஸ் பண்ணுன்ற நிலைமையில வந்துட்டாங்க. டயாலிசிஸ் பண்ணாங்க, கையில் ஒரு மிஷின் போட்டு அதில் டயாலிசிஸ் பண்ணாங்க. அப்புறம் நாளடைவில் அந்த மிஷின் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அது செயலிழந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் ஓட்ட போட்டாங்க. அங்கேயும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இங்கே கை ஃபுல்லாக கிழிச்சு இங்கேருந்து ஏதோ ஒரு பண்ணி ஓட்ட போட்டாங்க. அதுக்கப்புறம் காலில் கடைசியாக கடந்த வாரத்தில் எல்லா இடத்துலையும் போட முடிஞ்ச இடத்துல எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு மேலே வழியே இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியாக காலில் போட்டேன் சொன்னாங்க டாக்டர். இதில் காலில் போட்டால் அடுத்த 4 வாட்டி தான் என்ன பண்ண முடியும், போட முடியும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு வாரத்தில் 3 வாட்டி போட்டு, கடந்த 6ஆம் தேதி 4வது வாட்டி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. போடும்போது அதுக்கப்புறம் அந்த மகளால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அந்த டயாலிசிஸ் அந்த ஆப்ரேஷன் நடந்து கொண்டிருக்கும் போதே மகள் கர்த்தருக்குள்ள என்ன பண்ணா, நித்திரை அடைந்தாள். அப்போ சொல்லும்போது சொன்னாங்க, ஒவ்வொரு அந்த கடைசி நாளில் இந்த இடத்துல அந்த ஊசி போடும்போது அந்த ஊசி உள்ளே இறங்கலையாம். அந்த மகளுடைய ஒரு கசின் சிஸ்டர் அந்த மகள் போய் பார்த்து அந்த மகள்கிட்ட என்னம்மா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, என்ன ஜஸ்ட் அந்த பெட்லேருந்து தூக்கி என்னை உட்கார வைங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு அந்த குழந்தைய தூக்கிட்டு உட்கார வைக்கும்போது உட்கார வச்சுட்டு கையில் பார்க்குறா, கை ஃபுல்லாக ரத்தமா.
அவள் படுத்திருந்த பெட்டு ஃபுல்லாக அவள் சொல்லிட்டு அழுகுறா, இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வேதனையை அந்த பொண்ணு அனுபவிச்சா. இதில் வேதனை என்ன அப்படி சொன்னால், நான் எப்போயும் ஜோம் பண்ணும் போதெல்லாம் பேசுவா, நல்லா இருப்பா. ஆனால் போன ஒரு சில நாட்களாக ஒரு சில விசிட்ஸில் நான் போய் ஜோம் பண்ணும்போது, குறிப்பாக போன வாரம் நான் ஜோம் பண்ணும் போதெல்லாம், பயப்படாதமா, கர்த்தர் அற்புதம் செய்வார், பயப்படாத, கலங்காத அப்படி சொல்லும்போது ஒரு மாதிரி சிரிச்சா. இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை, என்ன நீங்களும் வரீங்க, ஆண்டவர் சுகம் கொடுப்பா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. வீட்லேயும் சொல்ல, ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவர் ஏசப்பா இப்படி செய்கிறாரு, ஏன் எனக்கு மட்டும் ஏசப்பா நான் ஜோம் பண்ணால் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது, இமானா சொல்கிறாங்களே இதெல்லாம் ஜோம் பண்ண நடக்கும் சொல்கிறாங்களே, ஏன் எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் எல்லாரையும் கேள்வி கேட்பாங்க. அவங்க போய் சொல்லும் போதும் அவங்க பெற்றோரும் அவங்க அம்மாவும் என்னை பார்த்து இதான் கேட்குறாங்க, ஏன்ப்பா இவளுக்கு மட்டும் இப்படி நடக்குது, இவ இவ என்னன்னா இவ கஷ்டப்படுறதை எங்களால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியலப்பா, அதுதான் எங்களோட வேதனை அப்படின்னு சொல்லி அவங்களும் அழுகுறாங்க. எனக்கு அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கூட எனக்கு வார்த்தை இல்லை. போன வாரம் அது அந்த மக்களை கடைசியாக ஜோம் பண்ணும்போது நான் அற்புதம் செய்வேன் ஆண்டவர் சரியாயிடுவார், அற்புதம் செய்வார் ஆண்டவர் அப்படி சொல்லும்போது ஒரு மாதிரி சிரிக்கிறாள். அது அவளால் நம்பவே முடியல. அதெல்லாம் அவள் நம்பிக்கையை இழந்து போயிட்டான். ஏன்னா ஆண்டவர்கிட்ட போனால் போதும், அவளே வாயத்தந்து அறிக்கை, எனக்கு இதுக்கு மேலே வேணாம், ஆண்டவர் என்னை எடுத்துக்கிட்டா போதும். ஏன்னா அந்த அளவு பெரியவங்க கூட அந்த அளவுக்கு ஒரு வேதனையை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வேதனையை அந்த மகள் இந்த உலகத்துல அனுபவித்து கொண்டிருந்தா. ஹல்லேலூயா. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த நாட்கள்ல ஆண்டவருடைய சமூகத்துல அவர் என்ன பண்ணா, கடந்து போனான். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இந்த லாசரு கூட அதே போலதான் பூமியில இருந்தபோது தீமையை அனுபவிச்சான். அந்த மகளும் அதே போல தீமையை தான் என்ன பண்ணா, அனுபவிச்சான். ஆனா இன்னைக்கு மேலான ஒரு பரலோக ராஜ்யத்துல ஆண்டோடைய மடியில தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது போல இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியோடு கூட விடையே இல்லாம சில காரியங்களை ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த ஐஸ்வரனுடைய வாசல்ல உட்கார்ந்துருக்க தரிசனை போல நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கான விடைய ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்து உங்களை தேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். பரலோகத்துல இல்ல, இந்த பூமியில நீங்க இருக்கும் போதே கர்த்தர் உங்களை தேற்ற போதுமானவராக இருக்கிறார். மனிதருடைய வார்த்தை உங்களை தேற்றாது, ஆனா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனும் வல்லமையும் உடையது. அந்த வார்த்தை எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளும் உங்களுடைய சிந்தைக்குள்ளும் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆறுதலை இழந்திருப்பீங்க அப்படி சொன்னா, ஒருவேளை யாராலும் என்ன தேற்ற முடியலன்னு சொல்லி இருப்பீங்க அப்படி சொன்னா, கர்த்தர் உங்களை தேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே ஐஸ்வரனுடைய வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற லாசருவை கர்த்தர் தேற்றினது போல நம்மையும் தேற்ற, நம்முடைய ஏக்கங்களை நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது, அலங்கார வாசல்ல உட்கார்ந்திருந்த சப்பானியை போல ஒருவேளை பலவீனமா இருப்போம் அப்படி சொன்னா, கர்த்தர் நம்மை பலப்படுத்த போதுமானவர். ஹல்லேலூயா. கடைசியா அந்த சோதோமின் வாசல்ல இருக்கிற பாவத்தோடு கூட நம்ம இன்றைக்கு ஒருவேளை நம்ம போராடி கொண்டிருப்போம்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நம்ம அதை விட்டு விடுவோம். கர்த்தர் நம்ம அந்த எல்லா பாவத்திலிருந்து மீட்டெடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை ஆஸ்வதிக்கும்படியாக இந்த காலவேளை கர்த்தர் வாசல்ல இருந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தர் பேசியிருப்பாரோ இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஒருவேளை நம்பிக்கை நீங்க இழந்து வந்திருப்பீங்கன்னா, ஆண்டவர் அந்த நம்பிக்கையை புதுப்பிக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார். மீண்டும் கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிங்க. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தையின்படி நம்மை ஆஸ்வதிக்கும்படியாக எல்லா இருக்கிற இடங்களை முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலா. எல்லாரும் விசுவாசத்தோட கரங்களை தட்டி ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. விசுவாசத்தோடு சொல்லுவோம். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை
உற்சாகத்தனை உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மால் ஆகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும். என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றில்லை. என் தேவனால் கூடாதது, என் தேவனால் கூடாதது, என் தேவனால் கூடாததொன்றில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனால் எல்லாம், என் தேவனால் எல்லாம், என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனால் எல்லாம் ஆகும், என் தேவனால் எல்லாம் ஆகும். என் தேவனால் எல்லாம், என் தேவனால் எல்லாம், என் தேவனால் எல்லாம் ஆகும். கடைசியில் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். கேட்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்முடைய நிலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஆண்டவர், ஒரு முடிவை உண்டாக்குற ஆண்டவர். இந்த வார்த்தையின்படியே நம்மை நடத்த போறபடியினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனே எங்களுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, இன்றைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராய்ல வந்து பங்கு கொண்ட அத்தனை தேவ பிள்ளைகளும் பலவீனத்தோடு வந்திருப்பார்கள், ஆனால் அவருடைய பலவீனங்கள் நீங்கி சுகமடைவார்களாக. அவருடைய இயக்கங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பீராக. இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்துல போய்க்கில வரத்தில் எல்லாம் ஆண்டவர் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும்படி ஆயிடுச்சு. இரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளும். ஏசப்பா மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமா